இல்லையா அதை வந்து தள்ளுபடி பண்றதுக்கே வந்து சட்டத்துல இடம் இருக்கு. ரொம்ப உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸா சாக போறோம், ரொம்ப முடியல அப்படின்னா தள்ளுபடி பண்றதுக்கு அது வாய்ப்பு இருக்கு. ஆனா இதை அவன் சொல்ல மாட்டான். எப்படி சொல்லுவேன்? நம்மளை தான் நம்ம கொண்டு சாப்பிட்டு இருக்கானே. மனுஷனுக்கு மனுஷன் சாப்பிடுறாடா தம்பி பையில பாட்டு கேட்டுறீங்களா? இதுதான் அது. மனுஷனுக்கு மனுஷன் சாப்பிடுறாடா தம்பி பையில மனுஷன் மனுஷன் தான் சாப்பிட்டு இருக்கான். யாரு? இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ். புரியுதுங்களா? இதனால மக்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து மிரட்டுறாங்கன்றதுக்கு பயப்படாதீங்க. தைரியமா பதில சொல்லுங்க. உங்ககிட்ட வந்து நீங்க குழு வாங்கினதுக்காக வேண்டி வீட்டுல நோட்டீஸ் விட்டுருவேன்பா, வீட்டுல இருக்க பொருளை கேட்பான், இதெல்லாம் கொடுக்காதீங்க. எதா இருந்தாலும் சிசிஆர் வாங்கிட்டு சொல்லுங்க. இதெல்லாம் சிசிஆர் வாங்கிட்டு தர்றேன். அதுமே அந்த பொருள் நம்ம வாங்கியிருந்தா தான். புரியுதுங்களா? எந்த பொருளை வாங்கியிருக்கோமோ அந்த பொருளை பறிமுதல் பண்றதுக்கு இன்னொரு பொருளை கொடுக்கறதுக்கு சட்டத்துல இடம் கிடையாது. அந்த பொருளை கொடுக்கறதுக்கே நீங்க சிசிஆர் வாங்கிட்டு வரணும். இவங்க எல்லாம் போறது எல்லாத்தையும் கொடுத்து கூட கடைசியில எந்த ஒரு வழியும் இல்லை, ஒண்ணும் இல்லை. வீட்டுல இருக்க பாத்திரத்தை கூட ஒருத்தர் எடுத்து கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஒரு கொடுமை. இப்ப சொன்ன இல்லைங்களா, ஆட்டம்பாளையத்துல அவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா? ரொம்ப ஊரை காலி பண்ணிட்டு வந்துட்டு ரோட்ல நின்றுட்டு கண்ணீர் அழுதுட்டு போன் பண்றாரு. எங்க மெயின் ரோட்ல நின்றுட்டு வீட்டுல போய் நிக்கிறான் பைனான்ஸ்காரன். யாரு? குழு. இந்த மாதிரிங்க என்ன வந்து மிரட்டுறாங்க, நான் ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டேன், ஊரை விட்டு காலி பண்ணி போய் இப்பதான் வந்திருக்கேன், இந்த மாதிரி நான் என்னங்க பண்றது, நான் இருக்கலாமா செத்தரலாமா? கேளுங்க கேளுங்க. இது எதுக்குன்னா எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. இது நடந்த சம்பவம். அவர் இன்னைக்கு வரல, இல்லைன்னா அவர் நேரா பேச வச்சிருப்பேன். புரியுங்களா? அப்ப வந்து நான் இருக்கட்டுமா செத்தட்டுமான்னு. அப்ப நான் என்ன சொன்னேன், நீங்க சாக வேண்டாம், நேரா வீட்டுல போய் குடியிருக்கீங்க. இப்போ இந்த நிமிஷம் நீங்க வீட்டுல போய் குடியிருந்து வீட்டுல போய் போன் பண்ணுங்க எனக்கு அப்படின்னு சொன்னேன். குழுக்காரன் நிக்கட்டும், நீங்க வீட்டுல போய் இருக்கிறீங்க, வீட்டுல தொந்தரவு பண்ண என்ன கூப்பிடுங்க அப்படின்னு நேரா அவர் வீட்டுக்கு போனாரு. ஒரு குழு பிரச்சனையை ஒருத்தனை பேசினாரு. நான் சொல்லி கொடுக்கறது அப்படியே பேசினாரு. அவன் சரிங்க 6 மாசமா டைமா, சரிங்க அப்படின்னு போயிட்டான். இப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஒரு சந்தோஷம், ஹாப்பி ஆயிட்டாரு. இப்ப வர்றத கூட சமாளிச்சிட்டு இருக்காரு. அந்த மாதிரி நம்ம ஒரு செகண்ட் வந்து யோசிக்காத விஷயங்கள் தான் ஒரு தவறுதலா போய் முடியும். இது பல சட்ட திட்டங்களா இருக்கு. நம்ம கடன் வாங்கிட்டு நம்ம அடிமைன்றதே கிடையாது. அதனால நாங்க வந்து எதுக்காக போராடுறோம்னா, மக்கள் ஜனநாயக முன்னேற்ற எதுக்காக போராடுறோம்னா மக்களை காப்பாத்துறதுக்கு தான் போராடுது. நாங்க மித்த ஒரு கட்சி மாதிரியோ இது மாதிரியோ நாங்க உங்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு போறது கிடையாது. இது மக்கள் உசுருக்கு உசுரா நேசிக்கிற கட்சி இது. புரியுதுங்களா? ஒரு மக்களோட வழி. இப்ப உங்களோட வழி எனக்கு தெரியும். புரியுதுங்களா? இப்ப நான் இங்க இருந்து பேசுறேன் இல்லையா, இங்க இருந்து பேசுறேன், நானு உங்க இடத்துல இருந்து பேசுறேன், இங்க இருந்து பேசுறேன். நீங்க நினைப்பீங்கன்னா அங்க தானே பேசுறாரு. இதுல ஒவ்வொரு இதயத்துக்குள்ளேயும் என்னென்ன வழி இருக்குன்னு நமக்கு தெரியும். புரியுதுங்களா? இதை புரிஞ்சு ஒரு நடக்கக்கூடிய ஒரு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கட்சி தான் இது. இதை இந்த வாய்ப்பை கொடுத்து இத்தனை மக்களை காப்பாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்த எங்களுடைய அகிம்சை தலைவர் இப்ராஹிம் பாதுஷா அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லைன்னா நம்மளும் தெரியாம தான் இருந்திருப்போம். ஒண்ணும் இல்லைங்களா? எங்க தலைவர் இந்த ஒரு வழியை கொடுக்கலன்னா நான் இன்னைக்கு இந்த பேச மாட்டேன், நான் இத்தனை மக்களை காப்பாத்திருக்க மாட்டேன், இன்னைக்கு இத்தனை பேர் வந்து நிக்க மாட்டோம். சட்டமே தெரியாத, சட்டம் தெரிஞ்சாலும் அமைக்க முடியும். யாரு மித்த என்ன பண்ண தெரியுமா? சட்டமா நீ சட்டமா பேசுற, சட்டம் பேச நீ தப்பிச்சிருவீல அப்படின்னு சொல்லிட்டு நீ அப்படி இந்த மாதிரி வந்து இப்படியே தான் இருக்கணும். நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படிதான் இருக்கணும். ஆனா மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ஒவ்வொரு மக்களுக்கிட்டையும், அதாவது உலகத்துல எந்த மூலையில ஒரு சின்ன கிராமம் இருந்தாலும் அந்த இடத்துக்கு போகணும்னு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் உணர்வுபூர்வமா போராடிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அதனால வந்து எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, தைரியமா பேசுங்க. குழுவுக்காண்டி எல்லாம் பயப்படாதீங்க. அதனால தைரியமா பேசணும். உங்களுடைய முதல் நம்ம பிள்ளை குட்டிகளை பாருங்க, உங்க குடும்பத்தை சந்தோஷமா இருங்க. சரிங்களா? அதனால முடிச்சுக்கிறேன். ரொம்ப கம்மியா பேசிட்டு நினைக்கிறேன். அடுத்து